சயான் மற்றும் அஸ்பா இருவரும் அக்கா தம்பிகள். ஒரு நாள் மாலை நேரம் ஜாலியா பைக்கில வெளியே போகலாம்னு அப்பா சந்தோஷமா சொன்னார். அதை கேட்டதும் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாரும் உடை மாற்றி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சயான் கிளம்பிய உடனே வீட்டுக்குள்ள இருக்காம வெளியே போய் நண்பர்களோடு மண் புழுதி நிறைந்த இடத்துல விளையாட ஆரம்பிச்சான். சயானுக்கு அப்பாவுக்கு மண் புழுதில விளையாடுவது பிடிக்காதுன்னு, அதுவும் வெளியே கிளம்பும் நேரத்து புழுதில விளையாடாதுன்னு அப்பா முன்பே சொல்லியிருந்தார். ஆனா அப்பா சொன்னதை கேட்காம விளையாடிக்கிட்டே இருந்த சயானை பார்த்ததும் அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. சயானை அழைத்து இனி மண்ணில விளையாடாதேன்னு கோபத்துல ஒரு உதைய போட்டார். அடிக்கு பயந்து சயான் அழுதபடியே வீட்டுக்குள்ளே ஓடினான். அந்த நேரத்துல அம்மா வெளியே கிளம்புவதற்காக வீட்டு கதவை லேசாமுடிய நிலையில் வைத்திருந்தார். கதவுக்கு முன்னால வாசல் திரை இருந்ததால கதவு மூடப்பட்டிருக்கிறது. சயானுக்கு தெரியல. எதையும் கவனிக்காம வேகமா ஓடினான். அடுத்த கணம் டப் என்ற சத்தம். சயான் கீழே விழுந்தான். சற்று நேரத்தில் வலியால் கதறியல ஆரம்பிச்சான். வெளியே நின்ன அப்பா உள்ளே ஏதோ நடந்திருக்குன்னு பதறி ஓடி வந்தார். அம்மாவும் ஓடி வந்து பார்த்தபோது கதவை அடைக்க வைத்திருந்த சாவி சயானின் நெற்றியில் மோதியிருந்தது. நெற்றியில் பிளவு ஏற்பட்டு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது. சயான் வலியால் துடிச்சான். உடனே பெற்றோர் இருவரும் முதலுதவி செய்து காயத்துக்கு மருந்து போட்டாங்க. அந்த நிமிடம் அப்பாவின் கோபம் பயமாக மாறிடுச்சு. இந்த சம்பவம் சயானுக்கும் அஸ்பாவுக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைத்தது. அப்பா அம்மா இதை செய்யாதேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கண் முன்னால என்ன இருக்கு கவனிக்காம ஓடுறது ரொம்ப ஆபத்து. அந்த நாள்ல இருந்து சயானும் அஸ்பாவும் ஒரு முடிவு எடுத்தாங்க. இனி பெற்றோர் சொல்வதை கவனமாக கேட்போம்.